இன்றைக்கு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நீங்களும் ஆயத்தமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் ஒரு தடவை சத்தமாக வாசிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமேன், ஆமேன். அதை யாரெல்லாம் பார்ப்பாங்க? மாம்சமான யாவரும். அல்லேலூயா. காட்ஸ் க்ளோரியை ரிவீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய திருச்சபையில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகணும். 2 விதமாக இதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த 2 நிலையிலும் கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. காட்ஸ் க்ளோரி ரிவீல் ஆகணும். நான் முன்னாடி ஒரு சத்தியத்தை உங்கள் மனதில் பதிக்க விரும்புகிறேன். பூமியில் கர்த்தர் எதை செய்ய வேண்டுமானாலும் தேவனுக்கு ஒரு மனுபுத்திரன் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியை ரொம்ப அழகாக உண்டாக்குனார். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை உண்டாக்கி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். அவர் என்ன சொல்லலைன்னா, நம்ம சேர்ந்து இதை ஆளுவோன்னு சொல்லலை. அல்லேலூயா. நீங்கள் ரூல் பண்ணுங்க, நீங்கள் சப்டியூ பண்ணுங்க, நீங்கள் இதை ஆளுகை செய்யுங்க அப்படின்னு பூமியையும் கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். சத்தமாக இந்த வார்த்தையை சொல்லாமா? பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுவோம். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அதனால இந்த பூமியில் ஆண்டவர் எதை செய்ய வேண்டுமானாலும் அதற்கு ஆண்டவருக்கு ஒரு மனுபுத்திரர் தேவை. ஆமேன். ரட்சிப்பை கொடுக்கணும்னா அதற்கு ஆண்டவருக்கு என்ன தேவை? ஒரு மனுபுத்திரன் தேவை. அதனால தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு பிறந்து வந்து ரட்சிப்பை இந்த பூமிக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகி மாம்சமானவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்ல, அல்லேலூயா, தேவனை அறிந்தவர்கள் மாத்திரமல்ல, மாம்சமான யாவரும். அப்போ க்ளோரி ரிவீல் ஆனால் எல்லாரும் அதை பார்ப்பாங்க. அல்லேலூயா, ஆமேன். ஒரு விஷயம் உள்ளே இருக்கும்போது அது வெளியே யாருக்கும் தெரியாது. அது வெளியரங்கமாகும் போது, அது வெளியே வரும்போது எல்லாருக்குமே என்ன பண்ணும்? தெரியும். அப்படி தான் மகிமையை நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மண்பாண்டங்களில் சுமந்திருக்கிறோம். இதை கர்த்தர் வெளியரங்கமாக்கும் போது எல்லா மனுஷர்களுக்கு கண் பார்க்க. உங்களுக்கு இதை புரியறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த சம்பவம் தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இது தெரியும். என்னென்னா கானா ஊர் கல்யாணம். கானா ஊர் கல்யாணன்றது நமக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல ஒரு ஜாலியாக இருக்குல்ல கல்யாணம், அதெல்லாம் கேட்கும்போது. அல்லேலூயா. அப்போ நம்ம அங்கே பார்க்குறோம், இந்த கல்யாணத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்டையும் அவருடைய சீஷரும் என்ன பண்ணியிருந்தாங்க? இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் பெண்கள் கூட்டத்தில் கூட இந்த வார்த்தையை சொன்னேன். தினமும் அதிகாலையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் தேவனை வரவேற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் வரவேற்று தேவ பிரசன்னத்தை நீங்கள் வரவேற்றீங்கனாலே உங்கள் அந்த நாளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா டேக் ஓவர் பண்ணுவார். அந்த மாதிரி இவங்க இயேசு கிறிஸ்துவை வரவேற்றாங்க. இயேசு வந்தார். அங்கே குறைவு இருக்குன்னு மரியாள் அம்மா இயேசு கிட்ட சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறார், இன்னும் என் வேலை வரல. அவர் வேலை வந்த உடனே, நல்லா பாருங்கள், அவர் வேலை வந்த உடனே மனுபுத்திரர் தான் கூப்பிட்றாரு. நீங்கள் போய் அதை நிரப்புங்க. அவங்க போய் அதை நிரப்பின உடனே வசனம் சொல்லி, இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். கொடுத்த உடனே நமக்கு தெரியும், முந்தின திராட்சரசத்தின் ருசியை பார்க்கிலும் இந்த பிந்தின திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் கரங்களினாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே. நான் சொல்கிறேன், ஒபீடியன்ஸ் உங்கள் வாழ்க்கையை ருசி உள்ளதா மேன்மை உள்ளதா மாற்றும். அல்லேலூயா. ஜீசஸ் கிட்ட திராட்சரசத்தை, தண்ணீரை திராட்சரசமாக்குற பவர் இருக்குது. ஆனால் அந்த பவர் வெளிப்படணும்னா அவரோடு ஒத்துழைக்கிற சில மனிதர்கள் இயேசுக்கு தேவை. அல்லேலூயா. அவர் சொல்கிறத கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிற மனிதர்கள் இயேசுக்கு தேவை. ஆமேன். சம்டைம் கர்த்தர் சொல்லும் போது லாஜிக்காகவே இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அவர் இதை பண்ணு அதை பண்ணு நான் நம்மக்கிட்ட சொல்லும் போது, இது என்ன, இதுக்கு பண்ணால் எப்படி செட் ஆகும், இது எப்படி மாறும், இப்படி நம்ம மனதுக்குள்ளே கேள்விகள் வரலாம். ஆனால் எந்த கேள்விகள் மனதுக்குள்ளே வந்தாலும், இல்லை நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அப்படி அவங்க யோசிச்சு பார்க்கலாம். அவர் கை வச்சு ஜெபிச்ச மாதிரியும் பார்க்கலாம் அந்த இடத்துல. அப்படி தானே? கைகளை வைத்து எல்லா பாத்திரத்தின் மேலும் ஜெபிச்சாரா?
அப்படி ஒன்றும் பார்க்கல. அவங்க தான் ஊற்றுனாங்க. அதாவது தண்ணி கொண்டு வந்து ஊற்றுனவங்களை சொல்லிட்டு வேற ஒரு குரூப்பை கூப்பிட்டு நீங்கள் போய் கொடுங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தெரியாது, அவங்களுக்கு உள்ள தண்ணி இருக்கா, கொண்டு போய் கொடுத்துருப்பான். ஆனால் எவன் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றினானோ அவனையே எடுத்துகிட்டு போக சொல்கிறார். அவன் எடுத்துகிட்டு, அவனுக்கு நல்லா தெரியும், நான் தானே பிடிச்சிட்டே வந்தேன், நான் தானே அதை நிரப்பவே, அது தண்ணி தானே. ஆனால் அவன் கொண்டு போய் கொடுத்த உடனே வசனம், அது எப்போ திராட்சரசமாக மாறிச்சு தெரியுமா? என்னுடைய ஆவிக்குரிய கணக்கெடுப்பின்படி எப்போ ஆயிருக்கும் தெரியுமா? அவன் அதை கொண்டு போகும் பொழுதுதான் ஆயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அது திராட்சரசமாய் மாறிடுச்சு. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் மேலே வைக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள், தேவைகள், வியாதிகள், பிரச்சனைகள் வரும்போது அதை அப்படி பார்க்காம இது வழியாக கர்த்தர் எப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாருன்னு பார்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமேன். அந்த குறைவை ஒரு சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்காக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் அப்படியே செய்வார். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை இதுக்கு ஆதாரமாக நான் காண்பிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, வாசிப்போம். 1 பேதுரு 1:7. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம விசுவாசம் அதுக்கு தேவை. அல்லேலூயா. அவர்கிட்ட பவர் இருக்குது, நம்மக்கிட்ட ஃபெய்த் இருந்துச்சுன்னா அது வழியாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம், நான் கர்த்தரை விசுவாசிக்கலையா? எனக்கு விசுவாசம் இல்லையா? விசுவாசிச்சதுனால தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன், விசுவாசத்தினால உபவாசம் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தினால தான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் விசுவாசிக்கிறத கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. அவருடைய அற்புதத்தில் அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. நீ என்ன தெரியாது நமக்கு, ஏன்னா விசுவாசம் வெளியே தெரியல, மனசுக்குள்ளே அவருக்கு இருக்குது. அவன் என்ன விசுவாசிச்சா? நான் சுகம் அடைய வேண்டும். ஆனால் அது அப்படியே ஆச்சு. ஆண்டு எதை பார்க்கிற தேவன்னா உங்கள் உள்ளந்திரியங்களை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய ஆழத்தை பார்க்குறார். விசுவாசம் ஃபாலோட் பை கிரியை, ஃபெய்த் ஃபாலோட் பை ஆக்ஷன். இது ரெண்டும் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையின் வழியாக கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படின்னா இப்போ நம்ம படுற கஷ்டம் இனி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிற மகிமைக்கு அது ஈக்குவலே கிடையாது. உங்கள் கஷ்டம்லாம் ஒரு எலி மாதிரி, அவருடைய மகிமை ஒரு பெரிய எலிஃபெண்ட் மாதிரி. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்களுடைய இக்காலத்து பாடுகள் வழியாக வெளிப்பட போகுது. ஆமென். பாடுகளை பார்த்த உடனே இதுக்கப்புறம் இந்த வருஷம் இங்கே இருக்கிற யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க, நான் கர்த்தர் இடத்துல கேள்வி கேட்க மாட்டேன். ஆமென். நீங்கள் ஒரு வேளை அதை பாடுகளாக பார்க்கலாம், நீங்கள் ஒரு வேளை குறைவுகளாக பார்க்கலாம், நீங்கள் ஒரு வேளை அதை வியாதியாக பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, அதன் வழியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமான்னு ஒருத்தன் எலும்புலன்னா மொர்தேகாய் வாழ்நாள் முழுசும் வாசல்லே உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமான்னு ஒருத்தன் எலும்புலன்னா மொர்தேகாய் வாழ்நாள் முழுதும் எங்கே உட்காந்துருக்கணும்? வாசல்லே உட்காந்துருக்கணும். ஆனால் கர்த்தர் மொர்தேகாயின் மேல் என்ன சித்த வச்சு? நீ வாசலில் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ அரண்மனையில் இருக்க வேண்டிய ஆள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாசப்படியில் இருக்கிற உங்களை இந்த வருஷம் கர்த்தர் அரண்மனைகளுக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. உண்மையாக இருக்கிறதுனால நீங்கள் பாடுபட்டீங்க, உண்மையாக தொழில் செய்கிறதுனால உங்களுக்கு தாக்கம் வந்தது, கர்த்தருக்காக நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால நீங்கள் ஏற்றுக்கொண்ட தூஷணமான வார்த்தைகள், உங்களை பற்றி பேசின பேச்சு,
அப்பா மேலே விசுவாசம் வச்சதுனால உங்களுக்கு நடந்த அநீதிகள் இதெல்லாம் பார்த்துட்டு என் அப்பா சும்மா இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் கர்த்தர் மொர்தெகாயை அரண்மனைக்கு கொண்டு வருகிற வருஷம். அல்லேலூயா. ஆமான்கள் எழும்பட்டும். அவங்க எழும்புனாதான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கான காரணம் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இவங்களை கொண்டு போய் சேர்த்துருவார். அல்லேலூயா. ஃபாதர் அப்பாவோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு என்ன தெரியுமா? கரை சேர்த்திடுவார் நீ கலங்காதே, கரை சேர்த்திடுவார் நீ கலங்காதே. அல்லேலூயா. அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கணும்? ஏன் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கையில். ஏன் நம்பிக்கை இல்லை? ஏன் நம்பிக்கை இல்லை? இந்த வியாதியின் வழியா கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரா? மகிமைப்படுவார். இந்த இடுக்கத்தின் வழியா கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரா? மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த குறைவுகள் வழியாக தான் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகளை அப்படி பார்க்காதீங்க. இது ஒரு சேனல், இது வழியா. அல்லேலூயா. சேனல் அப்படின்னா மேலே எவ்வளோ ஆண்டவர் மகிமை பொருந்தினவர், அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. இப்போ மேலே டேங்க்கில் 1000 லிட்டர் தண்ணி இருந்தால் கூட அது உபயோகிக்கப்படணும் அப்படின்னா ஒரு பைப் வச்சு ஒரு டேப் வச்சு அதை கீழே கொண்டு வரும். அல்லேலூயா. கரெக்டாக இல்லைங்களா? ஆமாம் தானே? எவ்வளோ 1000 லிட்டர் மேலே இருந்தாலும் இந்த பைப்பும் டேப்பும் இல்லைன்னா கீழே இருக்கிறவர்களால் என்ன பண்ண முடியாது. கர்த்தர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், அற்புதம் செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர், விடுதலையாக்குகிறவர், சுகப்படுத்துகிறவர், எல்லாமே மேலே டேங்க்ல இருக்கு. அல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கைக்கு வரணும்னா அதுக்கு ஒரு சேனல் வேணும். இந்த பைப்பும் டேப்பும் எப்படியோ ஒரு சேனலோ அப்படிதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற தோல்விகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வியாதிகளும் ஒரு சேனலாக நான் பார்க்குறேன். நீங்களும் அப்படியே இதுக்கப்புறம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இது வழியாகத்தான் இந்த மனிதர்கள் உங்களை பேசி காயப்படுத்தினாங்க பாருங்க. இந்த வார்த்தையின் வழியாகத்தான் அவங்க ஒரு துரோகம் பண்ணாங்க பாருங்க. அந்த துரோகத்தின் வழியாகத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஒன்று தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, அவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் கரை சேர்ப்பார், கரை சேர்ப்பார். அல்லேலூயா. உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அவர் நிச்சயம் சேர்ப்பார். அந்த நம்பிக்கை நீங்கள் விட்டுறாதீங்க. எப்பெல்லாம் உங்கள் மனம் பயப்படுதோ, பதறுதோ, கேள்வி கேட்குதோ, என்ன ஆகுமோ அப்படின்னு உங்களுக்கு தோணல் வருதோ, அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என் மனமே, ஆத்துமாவே நீ கலங்காதே, தேவனை நோக்கி அமர்ந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவோடு நீங்கள் பேச ஆரம்பிங்க. இக்காலத்து பாடுகள் வரும்போது சொல்லுங்கள், இல்லை இனி ஒரு மகிமை வரப்போகுது. அதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சார். ஏன் அனுமதிச்சிங்கன்னு கேள்வி கேட்காதீங்க. வேதம் தெரியாதவங்க தான் கேள்வி கேட்பாங்க. கர்த்தர் பதில சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அனுமதிச்சிங்க ஆண்டவரே அப்படி கேட்காம இந்த வருஷம் எப்படி சொல்ல போகிறீங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் இதை ஏன் தெரியுமா அனுமதிச்சிங்க? என் வாழ்க்கையின் வழியாக உங்கள் மகிமை வெளியரங்கமாகணும், அதை மாம்சமான யாவரும் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட பிறந்தவங்க பார்க்கணும், என் வீட்டிலே உண்மை அறியாதவங்க பார்க்கணும், என் தெருக்களில் இருக்கிறவங்க பார்க்கணும். நான் விழுந்து கிடந்தேன்ல, அதை பார்த்தாங்கல்ல, அவங்க அந்த நிமிர்ந்து நிற்கிறத பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆமாம், கர்த்தர் அதை காண செய்வார். எவன் துரத்தினானோ அவன் வந்து சொல்லுகிறான் ஈசாக்கின் இடத்துல. என்ன சொல்றாரு? ஈசாக்கே, கர்த்தரும் கூட இருக்கிறார், நீ எங்களை விட பலத்தவன் ஆனாயின்னு சொல்றான். அல்லேலூயா. எவங்க துரத்துறாங்களோ அவங்க கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரும் கூட இருக்கிறார். ஈசாக்கை பார்க்கல, பார்த்தீங்களா? ஏன்னா அது பஞ்சகாலம். பஞ்சகாலத்தில் விதைச்சு ஈசாக்கு 100 மடங்கு. இது அன்யூஷுவல். இது நேச்சுரல் கிடையாது. தண்ணி ரசமாக மாறுறது நேச்சுரலா? ஒரு ரசத்தை உண்டாக்க எத்தனை நாள் அதை பண்படுத்தணும்? இட் டேக்ஸ் டைம், நாட்கள் ஆகும். அது அந்த அற்புதத்தில் பியூட்டி என்ன தெரியுமா? நீண்ட நாட்கள் இருந்து கிடைக்கிற ஒரு பலன் நொடியில் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து கூட இருந்தான்.
அல்லேலூயா. ரொம்ப நாள் ஆனாதான் சிஸ்டர் அப்படி அப்போ தான் கிடைக்கும், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் உங்கள் கூட இருக்காருன்னா அது பேர் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்விஃப்ட், ஃபாஸ்ட், ஸ்பீட். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஸ்பீடை கொடுப்பார். இந்த வருஷம் கடந்த வருஷத்தில் இருந்த எல்லா டிலேஸ் எல்லாத்தையும் அப்பா மாற்றி தண்ணீர் நிமிடத்தில் திராட்சை ரசமாய் மாறும். நாளானா தான் திராட்சை ரசமாக மாறும், அது கூட தண்ணீர் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு வேகத்தை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. எதெல்லாம் டிலே ஆகுதோ, தாமதம் ஆயிற்றோ, தடை ஆயிற்றோ, அதிலெல்லாம் ஒரு வேகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் ஆக. ஆமேன் என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள். ஒரு ப்ராசஸ் வேகமாகட்டும், அந்த ப்ராசஸ் சீக்கிரமாகட்டும், அதற்கு கர்த்தர் ஒரு சக்கரத்தை பொருத்தட்டும், ஒரு வேகம் உண்டாகட்டும். அல்லேலூயா. எலியாவின் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கின உடனே ஆகாபின் ரதங்களுக்கு முன்பாக ஓடுகிற வேகத்தை கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தார். உங்ககிட்ட ரதம் இல்லாமல் இருக்கலாம், உங்ககிட்ட குதிரை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கரம் உங்களோடு இருந்தால் ரதம் வச்சிருக்கிறவன் குதிரை வச்சிருக்கிறவன் ஓடுறதை விட கர்த்தர் உங்களை முன்னோக்கி ஓட வைப்பார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம். யூ வில் ரன் ஓவர். நீங்கள் போவீங்க, நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். இதை சொல்லும் போதே நான் ஒரு சிலருடைய மனதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இது இருந்தா, நான் அப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தா, எனக்கு கொஞ்சம் பணம் இருந்திருந்தா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் இருந்திருந்தா, நானும் இதை சாதிச்சிருப்பேன், நானும் அந்த இடத்துக்கு போயிருப்பேன் அப்படி இங்கே நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இல்லை, உங்களிடத்துல எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் கரம் உங்கள் கூட இருந்தால் இருக்கிறவனுக்கு முன்னாடி ஓடி போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நாங்களோ எங்ககிட்ட ரதம் இல்லைங்க, எங்ககிட்ட குதிரை இல்லைங்க, எங்ககிட்ட படை இல்லைங்க, எங்ககிட்ட போர் சேவர்கள் இல்லை, ஆனால் எங்களோடு இயேசு இருக்கிறார். ரவானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறதுனாலே இந்த வருஷம் இந்த திருச்சபையில் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வேகத்தை கர்த்தர் இடுகிறார். வேகத்தை வேகத்தை முந்தி ஓடுங்கள், முந்தி ஓடுங்கள். கர்த்தருடைய கரம் இறங்கணும். கர்த்தருடைய கரம் இப்போ நம்ம நடுவில் இறங்கி இருக்கு. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். His glory will be revealed. அதை ரிவீல் ஆகிறதுக்கு ஆண்டவர் பார்க்குற, நீங்கள் அதை பிரச்சனையாக பார்க்குறீங்க, ஆண்டவர் அதை ஒரு வாய்ப்பாக பார்க்குறார். அல்லேலூயா. நீங்கள் அதை வியாதியாக பார்க்குறீங்க, ஆனால் கர்த்தர் அதை அவருடைய மகிமையை விளங்கச் செய்கிறதற்கான வாய்ப்பாய் பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இப்பொழுது உண்டாகட்டும். கிறிஸ்து எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறாரோ அப்படியே நானும் அதை பார்க்க. ஐ ப்ரே ஃபார் திஸ். நான் எனக்காக இப்படி ஜெபிப்பேன், அப்பா நீங்கள் எப்படி ஒரு ஆளை பார்க்குறீங்களோ நானும் அப்படியே அந்த ஆளை பார்க்க எனக்கு உதவி செய். சில ஆட்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சர்பமே உட்காந்துருக்கும். ஆனால் ஒரு சில ஆட்கள் பார்க்க என்ன அப்படி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு டெண்டர் ஹார்ட் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். நான் வேலை செய்கிற சமயத்தில் வாலிப பிள்ளைகள் நடத்துவேன். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒர்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் வச்சு நடத்துவேன். எல்லோரும் வாங்கடா, பசங்களாம் வாங்க, பிள்ளைங்களாம் வாங்கன்னு. அதில் ஒருத்த மட்டும் இருப்பான், அக்கா போக்கா இப்படியே சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லுவான். நீங்கள் நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஊழியத்துக்கு வந்துடுவீங்க, நாங்கள் மட்டும் வாலிபத்திலே வந்துடணுமா அப்படின்னு நடக்க முடக்குன்னு கேள்வி கேட்பான். அக்கா போக்கா அப்படி சொல்லுவான். ஆனாலும் உட்கார வச்சு ஒருத்தருக்கா சொல்லிகிட்டு இருப்பேன். வாரம் வாரம் மீட்டிங் நடத்துவேன், கூட்டங்களுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து போவோம், அவங்க அப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். நான் நினச்சே பார்க்கல, அத்தனை வாலிபர்களில் அவன் தான் அதிகமாக ஜெபிப்பானான். இங்கே ஜெபிடா அப்படின்னா அக்கா போக்கா அப்படின்னுவான். வீட்டில் போய் யாரை ஹாஸ்டலில் ஜெபிக்கிறா கேட்பேன், எப்படி ஹாஸ்டலில் எப்படி ப்ரே பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு யார் எழுந்து ஜெபம் பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்டால் சொல்லுவாங்க, அக்கா அவன் தான் பிரதீப் தான்க்கா எழுந்து ஜெபம் பண்ணுவான், அவன் தான் ஃபஸ்ட்டு ஜெபிப்பானான். பார்க்க அப்படி இருக்க மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கும், சும்மா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, என் பிள்ளை கொஞ்சம் அப்படி இருக்கான். நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, இப்போ தான் அப்படி இருப்பாங்க, வந்துடுவாங்க, கர்த்தர் கொண்டு வந்துடுவார். உங்கள் பிள்ளையை கைவிட்டுருவாரா? கர்த்தரை நம்பின ஜனத்தை கர்த்தர் கைவிட்டிருக்கிறாரா? கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்த ஒரு தலைமுறையை கர்த்தர் கைவிட்டிருக்கிறாரா? இது வரைக்கும் என் அப்பா செஞ்சதில்லை, இனிமேல் எங்கள் அப்பாவுக்கு செய்ய தெரியாது, அது அவருக்கு வராது, அது அவருக்கு பழக்கம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி ஒரு மனிதனை பார்க்கிறார் அப்படியே அவங்கள பார்க்கணும். கிறிஸ்து எப்படி ஒரு சூழலை அதனால தான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய சிந்தையே உங்களுக்கு உண்டாகட்டும்.
நான் காலையில் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், இந்த சிந்தையை ஜெயிச்சிட்டாலே நம்ம முழு உலகத்தையும் ஜெயிச்சிரும். அப்போ நமக்கு என்ன வேணும் தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாகும்போது அதை நாம் வேற பாடுகளாக பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. இந்த பாடுகள் என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமை வெளிவரப்போகுது. எப்படி நடக்கும்? எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மகிமை வருங்க. நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட பேசும்போது எப்படி பேசணும்? மற்றவங்களுக்கு முன்னாடி உள்ளே கொஞ்சம் பயமாக இருந்தால் கூட நீங்கள் எப்படி சொல்ல தெரியுமா? இல்லை, நீங்கள் வேணால் பாருங்கள், கர்த்தர் எனக்கு செய்வார், நீங்கள் வேணால் பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் எங்ககிட்ட இப்படி சொன்னார். அவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, 8 வருஷமும் என்னமோ தெரியாது. இந்த எல்லாருமே கேட்பாங்களாம் வந்து போகும்போது, எப்போ தான் அவங்களுக்கு கர்த்தர். அப்போ ஒரு ஆண்டி, இவர் காரை தொடச்சிட்டு இருந்தாங்க, வேலை ஒரு ஆண்டி வந்தாங்களாம். என்ன, எப்போ தான் உனக்கு குழந்தை பிறக்கிறது, எப்போ தான் நான் தூக்கி கொஞ்சிறது அப்படின்னு. அப்போ இவர் சொன்னாராம், நீங்கள் வேணால் பாருங்கள் ஆண்டி, இப்போ இப்படி கடந்து போகிறீங்கல்ல, ஒரு நாள் என் வீட்டுக்குள்ளே வந்து என் பிள்ளையை பார்க்குறதுக்கு நீங்கள் வீடு ஏறுவீங்க, நீங்கள் பாருங்கள், கர்த்தர் செய்வார் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாராம். இப்படியே சொல்லிட்டு இருந்தார். கர்த்தர் அவர்களை நினைவு கூர்ந்து இரட்டை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இரட்டை பிள்ளைகள், அழகழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்குறாரு, ஹெவன் கவனிக்குது, பரலோகம் உங்கள் விசுவாசத்தை கவனிக்கிறது. உங்கள் விசுவாசம் நீங்கள் காதில் கழுத்தில் போட்டுட்டு இருக்க பொண்ணை விட விலையேற பெற்றது. அல்லேலூயா. பொன்னை விட விலையேற பெற்ற விசுவாசம். உங்கள் faith is more costlier than anything in this world. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இந்திய பணம் இருக்கும், யூஎஸில் ஒரு பணம் இருக்குது, கரெக்டாக இல்லைங்களா? யூஎஸில் அது டாலர், யூரோப்பில் அது யூரோ, இந்தியாவில் அது ரூபே. அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம். ஃபெய்த் தான் கரன்சி, உங்களுக்கு இருக்கிற கரன்சி. நீங்கள் எதையும் வாங்கிறதுக்கு விசுவாசம் தான் உங்கள் கையில் இருக்கிற ரூபே. அல்லேலூயா. அதனால பொன் எப்படி சோதிக்கப்படுகிறதோ உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும். faith will be always tested. ஏன் டெஸ்ட் பண்ணுறாரு? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் ஆண்டவர், ஏன் கடவுளே என்னை சோதிக்கிறீர் இப்படி, அப்படி கேட்டிருக்கீங்களா? ஏன் சோதிக்கிறாரு? என் கணவர் சொன்னார், அதை ஞாபகம் இருக்கான்னு தெரில, யாருக்கு டெஸ்ட் வைக்கப்படுகணும், யாருக்கு லெசன் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான். ஆமென். உங்களை ஏன் சோதிக்கிறாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை அப்பா பார்க்குறாரு. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவர்களே கர்த்தர் சோதிக்கிறது இல்லை. ஏன் இயேசுப்பா உங்களை நம்பி வரேன், எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, அவங்களாம் நல்லா இருக்காங்க, கேட்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாதவங்ககிட்ட என்னத்தை செய்ய? உங்ககிட்ட தான் விசுவாசம் இருக்குது. அது சோதிக்கப்பட்ட பின்பு கனம், மகிமை, மேன்மை, உயர்வு, இதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு வியாதியஸ்தன் வியாதிப்பட்டிருக்கும் போது சீஷர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இந்த வியாதி எதனால் வந்தது? இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா செஞ்ச பாவமா? ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்த உடனே என்ன தான் பண்ணுவோம் நம்ம? ஜெபக்குறைவு. எனக்குள்ள குழந்தை இல்லாத போது கூட என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க, ஜெபக்குறைவு. எதையாவது ஒன்று சொல்லுவாங்க உலகம். ஆனால் உலகம் சொன்னதை கர்த்தர் சொல்லலை. என்ன சொன்னார் தெரியுமா? இது என்னுடைய மகிமை விளங்குறதுக்கு தான். நீ இதை பாவமா பிசாசான்னு பார்த்துட்ருக்க, நான் இதை க்ளோரி எப்படி ரிவீல் பண்ணலாம், இது வழியாக எப்படி என் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னு கர்த்தர் பார்க்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் பவுல் சபைக்கு ஜெபிக்கிறார். பவுலுடைய ஜெபங்கள் ரொம்ப வித்தியாசமானது. நான் உங்களை தாழ்மையாக இந்த வருஷத்தில் நீங்கள் எதையாவது ஒன்று உங்களை பில்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது பவுலின் நிருபங்கள். அல்லேலூயா. பவுல் அவருடைய சபைக்காக ஜெபிக்கும் போது, என் சபையில் இருக்கிறவங்கெல்லாம் கார் வாங்கணும், என் சபையில் இருக்கிறவங்கெல்லாம் வீடு கட்டணும், என் சபையில் இருக்கிறவங்கெல்லாம் பணக்காராகணும் அப்படின்னு அவர் ஜெபிக்காம சபையில் இருக்கிறவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்னு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இட்ஸ் நாட் தட் உங்களுக்கு கார் வேணாம், வீடு வேணாம், அதை நான் சொல்லலை. அதெல்லாம் ஆடட் அன்டு யூ, அப்படின்னா கூட கொடுக்கப்படுறது. இட்லி வாங்கினா சட்னி கொடுக்குறாங்க பாரு, அதான். சட்னியை கேட்காதீங்க, இட்லியை கேளுங்க. அல்லேலூயா. இட்லிக்கு தான் நீங்கள் காசு தரீங்க. இட்லியும் சட்னியும் 50 ரூபான்னு போடுறாங்களா? 2 இட்லி, செட் இட்லி 50 ரூபா, அப்படி தானே போடுறாங்க. அது கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் எது உங்களுக்கு தேவைனாலும் அது கூட கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுப்பார். நான் உங்களுக்கு தைரியமாக இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன். அனுபவத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுனால நான் சொல்லிட்டு போகிறேன். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் தேவ நீதியும் தேடுறவங்களுக்கு எல்லாமே கூட கொடுப்பார். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். உங்களுக்கு தேடி வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும். அதுவாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தரை பிடித்துக்கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது ஏன்னா கடைசி காலத்தில் அழிந்து போகிறதுல 2, 1 லவ்,
ரெண்டாவது விசுவாசம். இது ரெண்டுமே இருக்காது. அன்பு தணிந்து போயிடும், விசுவாசத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா ஏன் அப்படி இருக்குது பைபிள்லாம்? கடைசி காலத்தில் அவ்வளோ சோதனைகளை சபை சந்திக்கணும். ஆமென். அப்போ சபைக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள். உலகம் முழுசும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களை சுற்றி பிச் டார்க்காக இருந்தால் கூட உங்கள் கையில் ஒரு டார்ச் இருந்தால் நீங்கள் அந்த எல்லையை கடந்து வந்துடுவீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலகமே அந்த காலத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தான் உங்கள் கிட்ட இருக்கிற டார்ச். இது மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நடந்து கடந்து வந்துடுவீங்க. அல்லேலூயா. கரை சேர்ந்திடுவே கர்த்தராலே. சொல்லுங்க, நான் கரை சேர்ந்திடுவேன் என் கர்த்தராலே. மறுபடியும் சொல்லாமா? கரை சேர்ந்திடுவேன் என் கர்த்தராலே, கரை சேர்ந்திடுவேன் என் கர்த்தராலே. பாதி வழியில் அப்பா உங்களை விடவே மாட்டார், விடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து நான் காலையில் சொன்னபடி திருப்தியாக்கி கூடைகள்லாம் நிரப்பினதுக்கப்புறம் ஜீசஸ் சொல்கிறார், சீஷர்களை துரிதப்படுத்தினார். எதுக்கு எழுங்க, சீக்கிரம் 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 அந்த கரைக்கு போங்க, அந்த கரைக்கு போங்க அப்படின்னு சொன்னார். சீஷர்களும் ஜீசஸ் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, படகுல ஏறி கரைக்கு போகிறாங்க. அப்படி அவங்க படகுல ஏறி தண்டு வலித்து போகிறாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அது ஒன்றும் மோட்டார் கப்பல் கிடையாது, ஆன் பண்ணி விட்டு சும்மா ஜல்லுன்னு உட்காந்துருக்கு. அல்லேலூயா. தண்டு வலிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு கீழ்படிறது ஈஸி கிடையாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அதில். ஒபீடியன்ஸ் இஸ் நாட் அ கம்ஃபர்டபுள் ஜோன், தேர் இஸ் பி டிஸ்கம்ஃபர்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் சில சுகத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும், சில இன்பங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும், சில மனிதர்களை கூட இழக்க வேண்டியதாக இருக்கும், சில உறவுகளை கூட இழக்க வேண்டியதாக இருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால. ஆனால் அவங்க தண்டு வலித்து போயிட்டே இருக்காங்க. தண்டு வலித்து போகும்பொழுது என்ன வசனம் சொல்லுகிறது? பெருங்காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது. வசனம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? நான் அதை இமேஜின் பண்ணி பார்த்தேன். இப்போ அங்கே தான் அந்த கடலில் நடுவில், இப்போ நம்ம அந்த சர்ச்சுடைய லாஸ்ட்டில் வந்து அவங்க இப்படி தண்டு வலிச்சுட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இங்கே இயேசு கரையில் இருக்கிறார். எங்கே இருக்கார்? கரையில் இருக்கார். இப்போ கரையிலேருந்து இயேசு பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஈஸியாக தண்டு வலிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே போய் அவர்கள் தண்டு வலிக்க கஷ்டப்படுறாங்கன்னு இயேசு கண்ட உடனே இயேசு கடல் மேல் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உங்களை கஷ்டப்படுத்திட்டு வேடிக்கை பார்க்குற கர்த்தரை எல்லாம் நீங்கள் ஆராதிக்கிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்காக கடல் மேலே கூட நடந்து வருவார், உங்களுக்காக வருவார். அதை அவங்க தண்டு வலிக்கிறத பார்த்த உடனே நீங்கள் நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, கர்த்தர் சொல்லி தானே நான் செஞ்சேன், ஆனால் ஏன் காற்று அடிச்சிச்சு, ஏன் புயல் வந்துச்சு? நீங்கள் மட்டும் புயல் வராமல் இருந்தால், காற்று அடிக்காமல் இருந்தால், கடல் கொந்தளிக்காமல் இருந்தால், உங்கள் கூட தரையில் நடக்கிற இயேசுவால் கடல் மேலே நடக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாமல் போயிருமே. நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் கர்த்தருடைய ஒவ்வொரு டைமென்ஷன் பவரையோ இல்லை டைமென்ஷன் கேரக்டரையோ நமக்கு வெளிப்படுத்தும். அது வரைக்கும் பேதுருக்கு தெரியாது, சீஷர்களுக்கு தெரியாது, தரையில் மேல் நடக்கிற இவருக்கு தண்ணீரின் மேலும் நடக்க முடியும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கொந்தளிப்பு வருதா? கர்த்தர் எதையோ ஒன்றை இதுவரையும் நீங்க அனுபவிக்காத ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்ய போறாரு 2026. இதுவரையிலும் நீங்க கேட்டிராத அற்புதத்தை. அல்லேலூயா. சிஸ்டர், இதுவரைக்கும் இப்படி நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் சொன்னாரா, படகுல ஏறுங்க, தண்டை கையில பிடிங்க, புயல் காற்று அடிக்குதா, இப்ப எப்படி கர்த்தர் என்னை காப்பாற்ற வரப்போகிறா என்ற ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு உண்டாகட்டும். அல்லேலூயா. யாரும் கண்டிராத ஒரு கர்த்தருடைய பவர், மகிமை மேனிஃபெஸ்ட் ஆனது எப்ப தெரியுமா? காற்றும் கடலும் வந்ததாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்ப இதுக்கப்புறம் காற்று கடலை பார்த்த உடனே அதே மாதிரி, இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் அதே மாதிரி போங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது, வாங்க ஏசப்பான்னு சொல்லணும். எப்படி வர போறீங்க, எப்படி இதை செய்ய போறீங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு வரும்போது கர்த்தர் உங்களுக்காக கடல் மேலே கூட நடந்து வருவார். இதில் என்ன அழகு தெரியுமா? இந்த சம்பவத்தின் அழகு என்ன தெரியுமா?
என்னால் மட்டும் இல்லை, உன்னாலையும் கடல் மேலே நடக்க முடியும். ப்ராப்ளம்ஸ் நம்பர் 1 ரிவீல் பண்ணும் கர்த்தருடைய பவரை இல்லை கர்த்தருடைய கேரக்டரை. பிரச்சனைகள் தேவனுடைய குணாதிசயத்தையோ அல்லது தேவனுடைய வல்லமையோ வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. அது மட்டும் நடக்காது, உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கே தெரியாத ஒரு பவரை கர்த்தர் அது வெளியே கொண்டு வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? பவுலே நினச்சிருக்க மாட்டார் நம்ம கடல் மேல் நடப்போன்னு. கர்த்தர் அதை செய்தார். இந்த வருஷம் உங்களுக்கும் மகிமை வெளியரங்கமாகும், உங்கள் வழியாகவும் மகிமை வெளியரங்கமாகும். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. புரிஞ்சுட்டு ஆமேன்னு சொல்லுங்க, புரியலனா வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், உங்கள் வழியாகவும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அவர்களுக்கும் கர்த்தர் கடல் மேல் நடப்பார் என்பதை வெளிப்படுத்தினார். பேதுருவே, நீ என் மேல் கண் வைத்து என்னை பார்த்து நடந்தால் நீயும் என்னை போல நடக்கலாம். அல்லேலூயா. இந்த பாட்டை நான் பாடுறதுக்கு முன்னாடி, அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறதெல்லாம் நம்ம சேனல், நமக்கு கர்த்தர் அந்த மகிமை என்ன பண்ணப்படுத்தார், வெளிப்படுத்த போகிறார். ஆனால் இதை விட ஒரு அழகான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம வழியாக கர்த்தர் அந்த மகிமையை மாம்சமானவர்கள் பார்க்க வெளிப்படுத்துறது. என்மே மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமாய் என்மே மகிமை இறங்கணுமே. ஒரு சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் லூக்கா 8 நீங்கள் அது ஒரு பெரிய சாப்டர், லாங் சாப்டர். அங்கே வந்து எவ்வீரு என்கிற ஜெப ஒரு தலைவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை வியாதியாக இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறான், வேண்டிக் கொள்ளுகிறான். ஏசு என்ன சொல்கிறாரு, நான் கூடவே வரேன்றார். கரெக்டாக இல்லைங்களா? அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது, ஒவ்வொரு மிராக்களையும் படிக்கும்போது அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும், அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்படி வழியில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வஸ்திரத்தை தொடுறாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா, கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு. யோசிச்சு பாருங்களேன், என் பக்கத்தில் அந்த எவ்வீரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு என்னென்னா அர்ஜென்ட், கரெக்டாக இல்லையா? ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஏன்னா என் பிள்ளை நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், இந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் மருத்துவர்கள் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து 48 மணி நேரம், ஃபஸ்ட்டு 48 மணி நேரம் வந்து டேஞ்சர் ஜோன், வெரி டேஞ்சர் ஜோன். இந்த 48 மணி நேரம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மறுபடியும் ஒரு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது, மரணம் கூட நேரிட இந்த 48 மணி நேரத்தில் வாய்ப்பு இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் வந்து இந்த 48 மணி நேரத்தை ரொம்ப டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம ஐசியூவில் வச்சு என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைக்கு இயேசு தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் அவளுக்கு என்னதான் டேஞ்சர், ஆபத்து. அப்போ இவருக்கு வந்து இயேசு சீக்கிரம் வரணும், ஆனால் இவ வந்து குறுக்கில் வந்து அற்புதத்தை பெற்று கொண்டிருக்கு. இதில் என்ன பியூட்டினா, அவள் வந்து தொட்டுட்டா வல்லமை புறப்பட்டது. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, யார் என்ன தொட்டது, யார் என்ன, உடனே வந்து நான் தான் தொட்டேன் அப்படின்னு வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவள் கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பா. அல்லேலூயா. பயந்துருப்பா, ஒளிஞ்சிருப்பா. இந்த தாமதங்கள் எவ்வீருடைய மனசு எப்படி அங்கலாய்த்துட்ருக்கும், அந்த பதட்டம் கூடி இருக்கும். டைம் ஆச்சு, என் பிள்ளைக்கு என்ன ஆகும்? இந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ளே, இவங்க போகிறதுக்குள்ளே அங்கேருந்து செய்தி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நீர் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை விட்டுருங்க, ஜபத்தை விட்டுரு, ஆலயத்துக்கு போகிறத விட்டுரு, விசுவாசத்தை விட்டுரு, நம்பிக்கையை விட்டுரு, நீ வருத்தப்படுத்த வேண்டாம், விட்டுரு அவரை, ஏன்னா உன் பிள்ளை செத்து போயிட்டா. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்ட உடனே அவன் மனம் தளர்ந்து, அல்லேலூயா, தளர்ந்துச்சு. ஏன்னா ஒரு நம்பிக்கை, இவர் வந்து நம்ம பிள்ளை சுகமாக்கிடுவார், நம்ம பிள்ளை எழுந்துரும், விசுவாசத்தோடு. நான் சொன்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு ஏமாற்றம் ரொம்ப வலிக்கும். ஏசு கூட வரேன்னு சொன்னோன்னே எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லியாக போயிருப்பார், தளர்ந்துட்டார். உடனே அங்கே இயேசு அவரை பார்த்து சொன்ன ஒரு வசனம் தான், வாசிக்கலாமா? 50வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஃபெய்த், அல்லேலூயா, ஃபெய்த், விசுவாசத்தை மட்டும் பிடிச்சிக்கோ. ஏன்னா இவங்களுக்கு, எவ்வீருக்கும் சரி, எவ்வீரு கூட இருந்த ஆட்களுக்கும் சரி, மற்ற எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, இயேசு சுகமாக்க வல்லவர் தான் தெரியும். இயேசு உயிர்த்தெழச் செய்ய வல்லவர்ன்ற
அந்த இயேசுவின் பரிமாணத்தை இவர்கள் பார்த்ததில்லை. அல்லேலூயா. தெரிஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? செத்துட்டா பரவாயில்ல, வாங்க, உங்களால் உயிரோடு எழுப்ப முடியும் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபத்தை நிறுத்துங்கன்னு எப்போ பிசாசு சொல்கிறானோ அப்போ தான் நீங்கள் தீவிரமாக ஜெபிக்கணும். ஜெபிக்க முடியலன்னு உங்கள் உள்ளம் சொல்லுது பாருங்க, அதுக்கிட்ட சொல்லுங்கள். நான் சொல்லுவேன், உங்கள் மனசு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, வசனம் சொல்கிறதான் கேட்கணும். அது சொல்லும் 1008, இன்றைக்கி சொல்லும் இந்த அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லும். 10 நாள் கழித்து சொல்லும் இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லும். எது? நம்ம மனசு தான் சொல்லுதா இல்லையா? சொன்னோமா இல்லையா? நம்ம மனசுன்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு அக்கா கொடுத்தா நல்ல அக்கா, கொடுக்கலனா கெட்ட அக்கா. அதனால அது சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. அது பாட்டுக்கு ஏதாவது சொல்லும், என்கிட்ட கூட ஏதாவது சொல்லும் அது பாட்டுக்கு. நான் சொல்லு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, வசனம் என்ன சொல்லுதோ அதை நீ கேளு, அதுக்கு தான் உன்னி. அல்லேலூயா. சொல்லுங்கள் உங்கள் மனசுக்கிட்ட என்ன சொல்லணும். உனக்கு தெரியாது, இன்னும் இயேசு சுகமளிக்கிறான்னு தானே உனக்கு தெரியும். இயேசுவால் உயிரடைய செய்ய முடியும் அப்படின்றத கர்த்தர் அன்னைக்கு தான் என்ன பண்ணுறார்? ரிவீல் பண்ணுறார். அன்னைக்கு வெளியரங்கமா. அதாவது நான் இதை பிரசங்கிக்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதுன்னா, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது. உங்கள் வயசு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து. 10. இந்த பிள்ளை 10 பிள்ளை, அவன் 10 வயசு எவ்வளோ பெருமையாக சொல்கிறான் பாரு. நீங்கள் அதை விட அதிகமான வயசு தான் இருக்கீங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் உங்கள் வயசை. சொல்லிட்டீங்களா? இந்த வயசு வரையும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு தேவ மகிமையை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்த்தருடைய மகிமையை, அற்புதத்தை பார்த்துருப்பீங்க, விடுதலையை பார்த்துருப்பீங்க, சுகத்தை பார்த்துருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கூட்டம் முடிஞ்சு நாங்களும் கிளம்புறோம். பட் பிஃபோர் கோயிங் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் திஸ் சர்ச். ப்ராஃபஸை என்ன ப்ராஃபஸினா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பார்த்திராத ஒரு பவர், பார்த்திராத, கேட்டிராத, உணர்ந்திராத ஒரு மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். நீங்கள் எதை பிடித்துக்கொள்ளணும்? விசுவாசத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. விட்டுருன்னு சொல்லுவாங்க கூட நின்று, விட்டுரு ஜெபம், இவ்வளோ ஜெபிச்சே உனக்கு என்ன கிடைச்சின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் விட மாட்டேன். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறத கேட்டு விட்டுறாத. நீ உன்னிடத்தில் விசுவாசமும் என்னிடத்தில் வல்லமையும் இருந்தால் செத்து போனா கூட உயிரோடு எழுப்ப அப்பாவால் முடியும். எது உங்கள் வாழ்க்கையில் செத்து போயிருந்தாலும் இன்றைக்கு இயேசுவினுடைய வல்லமை உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் மாற வாய்ப்பில்லை, இதுக்கப்புறம் சேர வாய்ப்பில்லை, இதுக்கப்புறம் எழும்ப வாய்ப்பில்லை, இதுக்கப்புறம் சுகமாக வாய்ப்பில்லை. விட்டுடு. உங்கள் மனசே சொன்னால் கூட உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்க, இல்லை என் கர்த்தர் வல்லமை உள்ளவர், என் கர்த்தர் வல்லமை. மனசே, இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு இயேசுவை 2026 நீ பார்க்க போகிற. இதுவரைக்கும் நீ கேட்காத அற்புதத்தை 2026 நீ அனுபவிக்க போக. உங்க மனசு கிட்ட சொல்லுங்க, உனக்கு இயேசு சுகமாக்குறாருன்னு தெரியும், என் அப்பாவால் உயிரோட எழுப்பவும் முடியும் என்பதை இந்த வருஷம் நீ பார்க்க போகிற. உங்கள் மனசிடத்துல சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, உங்களை விரல் நீட்டுகிறவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். 2026 உங்களுக்கு ஒரு வேகத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அன்யூஷுவல் மிரக்கில், அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கில், நீங்கள் கண்ணால் பார்த்திராத ஒரு அற்புதத்தை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கம் ஆகிறதுக்காக தான் கர்த்தர் சில தாமதங்களை அனுமதித்தார். ஏன் தாமதிச்சிங்க? அவங்களுக்கெல்லாம் நடக்குதே, என் கண் பார்க்க அவ சுகமாறாளே, ஆனால் என் பிள்ளை செத்து போனாலே, என் கண் பார்க்க அவங்க முன்னேறி போகிறாங்களே, நான் இப்படியே இருக்கேனே, என் கண் பார்க்க அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? உங்களுக்கு கேள்வி இருக்கு. தாமதங்களை குறித்த கலக்கம் உங்களுக்கு இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோ க்ளோரி வெளிப்பட போகுது. உங்கள் தாமதங்களுக்கு பலத்த மகிமை. அவளுக்கு சுகம் மட்டும்தான், ஆனால் உன் பிள்ளைக்கு ஜீவனையே கர்த்தர் கொடுக்க போகிறார். மேலானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கணும். இதை மட்டும் நான் சொல்லாமல் போயிட்டேன்னா, ஏன்னா மகிமை என்பது ஒரு பெரிய டாபிக் தான், ஆனால் இதை சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா இதை நம்ம சொல்லாமல் போயிட்டோன்னா ஒரு பெரிய ட்ராபேக் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இந்த மகிமையை குறித்து. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, தேங்க்யூ ஜீசஸ், 34ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம், மோசே கர்த்தர் என்ன பண்ண சொல்கிறாருன்னா,
மலைக்கு மேலே ஏறி வா. ஏறி வா அப்படின்னு சொன்ன அவர், ஏறி வா அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தார்னா அவரும் என்ன பண்ணுறாரு? ஏறி போகிறார். அப்படி தானே வசனம் இருக்கு. அந்த வார்த்தை எத்தனை பேர் வாசிக்க போகிறீங்க? எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2ஆம் வசனத்தை. விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அல்லேலூயா. நீ வந்து நில் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நீங்கள் அந்த அதிகாரம் முழுதும் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிற்கிறார், அவர் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறார், பார்த்து விட்டு அவர் கீழே இறங்கி வராரு, அவருடைய முகம் பிரகாசிக்குது. ஏன்னா க்ளோரி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் சொல்லட்டுமா? நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒரு அசிங்கமான ஒரு படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு நாள் நம்ம அந்த அசிங்கத்தை செய்வோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அதனால தான் இந்த சரீரத்துக்கு கண் விளக்கு. மலை மேலே தேவனையும் மோசேயும் தவிர வேறு யாருமே இல்லை. கர்த்தருக்கு அடுத்த வருஷத்தை சொல்கிறார், வேறு யாரும் வரக்கூடாது, நீயும் நானும் தான், நானும் நீயும் தான். இந்த வருஷம் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. கூட்டமாக ஜெபிக்கிறது நல்ல விஷயம், கம்யூனிட்டி ப்ரேயர் இஸ் வெரி குட். ஆனால் கோ மீட் காட் பர்சனலி. போய் அவரை தனியாக சந்திங்க. தனியாக போய் மோசே மாதிரி, அப்பா நான் எதையும் கேட்க வரல. நான் எப்படி நினைப்பேன்னா, சில பேர்லாம் ஜப அறைக்கு வந்தாலே ஆண்டருக்கே என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் தெரியலையே, இப்போ என்ன சண்டையை கட்டிட்டு வந்தாலும் தெரியலையே, இப்போ யாரை பற்றி குறை சொல்ல போகிறாலும் தெரியலையே அப்படின்னு ஆண்டருக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ப்ராஃபெட் ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னார் ஒரு வார்த்தை. அவர் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொன்னார் எனக்கும் என் கணவருக்கும். ஆனால் என் கண்களில் தண்ணீர் வர வைத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு சொன்னார். உங்கள் அருகில் இருக்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு சொன்னார். உங்ககிட்ட ஆண்டவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரு அப்படின்னாரு. எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. நான் அழுதேன். எனக்கு அது போதும். நம்ம ஆண்டவர் பக்கத்தில் போனாலே எதை தூக்கிட்டு வந்தோம், எந்த பிரச்சனையை தூக்கிட்டு வந்தோன்னு இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் ஹிம். சிலர் பணத்தை கேட்பாங்க, கர்த்தர் பணம் கொடுத்துருவார். சிலர் கர்த்தர் மேன்மைகளை கேட்பாங்க, கர்த்தர் மேன்மையை கொடுத்துருவார். ஆனால் அவரை கேட்கிறவர்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு நீங்கள் வேணும்ப்பா. அல்லேலூயா. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. இந்த பாட்டு எழுதணும்னு எழுதின பாட்டு இல்லை. இதுதான் இட்ஸ் a cry of our heart. இப்போ கூட பிரின்சி உனக்கு எது வேணும்? ஊழியமா? கர்த்தரானா கர்த்தர் தான் வேணும்னு. எது உனக்கு தேவை? I will never trade anything for God. இந்த உலகத்தில் எதற்காகவும் நான் கர்த்தரை விடுவதில்லை. எது வேணாலும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. மைக் எடுத்துக்கோங்க, மேடை எடுத்துக்கோங்க, ஊழியத்தை எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, எதை வேணாலும் எடுங்க. ஆனால் இயேசு மட்டும் என் கூட இருக்கணும். அவர் தான் எனக்கு வேணும். மோசேயும் தேவனும். இப்போ மோசே எதை தான் பார்த்துட்டு இருந்தாருன்னா மகிமையே பார்க்குறாரு. பார்க்க என்ன நடக்குதுன்னா அந்த மகிமை இவருடைய முகத்துக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ மகிமை. காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ப்ரெசன்ஸ் கேரியரை பற்றி பார்த்தீங்க. செகண்ட் சர்வீஸில் கிங்டம் கேரியர், எப்படி நீங்கள் ராஜ்யத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம். கடைசி கூட்டத்தில் மகிமை க்ளோரி கேரியராக நீங்கள் மாறணும். அந்த மகிமை அப்படிதான் வசனம் சொல்லுது, அதை நீங்கள் உற்று நோக்கணுமா? எப்படி இருக்கு வசனம்? அல்லேலூயா, அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அதை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் சினிமாவை, சீரியலை, நான் சொல்லுவேன் ஐயமார்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எப்போ பார்த்தாலும் நியூஸ் பார்க்காதீங்க. நியூஸ் ஒன்றும் சினிமா இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் நியூஸ் பார்க்க அந்த நியூஸில் இந்த அரசியல் செய்திகளை கேட்க அரசியலில் என்ன நடக்குது, ஒருத்தங்க இன்னொருத்தரை பற்றி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி பற்றி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் அதாவது உங்களுக்கு அரசியலே தெரிய வேண்டாம், உலகமே தெரிய வேண்டாம் நான் சொல்ல, ஆனால் அதையே பார்த்துக்கிட்டு இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் அதை பார்க்க ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக மாறிடுவீங்க. யாரை பார்த்தாலும் திருட மாதிரியே இருக்கும். அப்படி தானே? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டால் இவன் திருடனா தான் அவங்க பார்ப்பாங்களே. ஏன்னா அந்த உடை அப்படி கரெக்டாக இல்லைங்களா? ஒரு டாக்டராக இருப்பாங்கன்னா இன்னும் உங்கள் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது அப்படி. ஒரு டென்டிஸ்டாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க பல்ல தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், பல்ல தான் பார்ப்போம். ஒருத்தர் பேசிட்டே இருந்தால் அவங்க பல்ல பார்த்துட்டு இருப்பாங்க. தான் என்ன அப்படிதான் நம்ம எதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோமோ அதாகவே நம்ம மாறுவோம். பக்கத்து வீட்டு அக்கா கூடவே பேசிட்டு இருந்தா பக்கத்து வீட்டு அக்கா மாதிரியே நீங்கள் மாறிடுவீங்க. உங்கள் சுபாவம், உங்கள் பேச்சு அப்படியே ஆகும். அப்போ இந்த வருஷம் 2026 அற்புதங்கள் நடக்கும் சிஸ்டர். ஸ்விஃப்ட் கிடைக்கும், வேகம் கிடைக்கும், மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்கும் சிஸ்டர். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தரை நீங்கள் பார்க்கணும். அவர் மகிமையை கண்ணார ஏறி வாங்கன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஏறி வாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அன்னைக்கு மோசேவை மட்டும்தான் அழைச்சார், இன்னைக்கு மொத்த பேரும் அழைக்கிறார். வாங்க, நீங்கள் போய் வாட்சி பாருங்க. நீங்கள் வந்தீர்கள், எங்கே வந்தீங்க? சீனாய் மலையினிடத்திற்கு. அல்லேலூயா. சீயோன் மலை, அவருக்கு சீனாய் மலை, நமக்கு சீயோன் மலை. சபை எங்கே வந்திருக்கு தெரியுமா? சபை சீயோன் மலைக்கு ஏறி வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் ஏறி வரணும், ஏறி வரணும். ஏறி வந்து என்ன செய்யணும்னா கர்த்தரையே பாருங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு போன இது வேணும் அது வேணும்லாம் கேட்காதீங்க. கண்ணை மூடி, அப்பா என்மேல் மகிமை இறங்கணுமே, இன்னும் அதிகமா என்மேல் மகிமை இறங்கணுமே. இந்த பாட்டு தெரியலன்னா நீங்கள் போய் யூடியூப்பில் மகிமை அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கேட்டு பாருங்க. ஓகே, டாக்டர் பிரவீன் வெற்றி செல்வன்ற ஒரு தேவ மனுஷன் மூலமாக இந்த பாட்டை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. டெஃபினெட்லி பிகாஸ் மகிமை நமக்கு வாக்குத்தத்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் கற்று. ஏன்னா காலையில் அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, எங்கள் சர்ச்சில் ஒரு லைன் பண்ணால் அடுத்த லைன் அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. எங்கள் சர்ச்சுக்கு வந்து புது பாட்டே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இப்போயும் இந்த பாட்டை நீங்கள் புது பாட்டாக பார்க்காம உங்கள் அனுபவமாக இந்த பாட்டு மாறணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஏறி வாங்க. ஏன் தெரியுமா? அவரை பார்க்க இயேசுவை போல மாறணும். எத்தனை பெரிய விஷயம்லாம் இல்லை. எவ்வளோ இயேசுவை பார்த்துட்டே இருக்கீங்களோ அவ்வளோ அவரை மாதிரி ஆறு. தனி அறைக்கு போய் கர்த்தருடைய சமூகத்தை மகிமை பார்க்க உங்களுக்குள்ள அந்த க்ளோரி வரும். நீங்கள் இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சு நீங்கள் நடந்து போனாலே அந்த பிரகாசம் மற்றவர்களுக்கு தெரியும். கனம், மேன்மை, மகிமை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடி வரும். அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கூட்டு பிரார்த்தனைகளை செய்யுங்கள், கூடி ஜெபிங்கள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த வருஷத்தில் முயற்சி எடுத்து தனியே மலையின் மேல் ஏறி கர்த்தருடைய மகிமையை கண்ணார காண போறீங்க. நீங்கள் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு தருவார், கேட்டால் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது உலக பிரகாரமான காரியத்திற்கு மாத்திரமல்ல. அப்பா மோசே கேட்டார், நான் உங்கள் மகிமை பார்க்கணுன்னு. உடனே கர்த்தர் தன் மகிமையை காண்பித்தார். பழைய ஏற்பாட்டில் தட் இஸ் இம்பாசிபிள். ஆனாலும் கண்மனையில் வெடிப்புல வச்சு கரத்தினால மூடி தன் பெண்புறத்தை காண்பித்தார். அதை பார்த்தே மோசே அவ்வளோ பிரகாசமாக இருந்தார்னா, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு திரை சீலை கிழிக்கப்பட்டிருக்கிறது. மேலேருந்து கீழே விட்டும் கர்த்தர் திறந்தார். உள்ளே போங்க, தைரியமாக கிருபாசன தண்டைக்கு போங்க, போல்டா போங்க. ஐயோ கர்த்தர் என்னை மன்னிப்பாரா, கர்த்தர் என்னை வெறுத்திருப்பாரே, நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கவே இல்லையே, இப்போ நான் உள்ளே போனால் கர்த்தர் என்னை அக்செப்ட் பண்ணுவாரா? எது தடையாக இருந்தாலும் உதறி தள்ளிட்டு ஓடுங்க. ஏன் தெரியுமா? அவர் தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய மகிமை வெளியரங்கமாக ஆயத்தமாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள கிருபா பாத்திரங்கள் ஆயத்தமா? கிருபா பாத்திரங்களுக்கு தான் தன்னுடைய மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் க்ளோரி. அல்லேலூயா. பெரிய பரிசுத்தவானா இருந்தால் தான் கர்த்தர் என் மகிமையை காண்பிப்பார். இல்லை, கிருபை இருக்குது. நீங்கள் கிருபையின் பாத்திரங்கள். உங்களுக்கு அவருடைய மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்க? ஒன்று, உலக பிரகாரமான சுகம், மிரக்கல், அற்புதம். அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய மகிமை. அல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? காற்றா மழையா அக்கினியா என் மேல் இறங்கணுமே. காற்றா மழையா அக்கினியா என் மேல் இறங்கணுமே. இப்போ இந்த ஒரு நிமிஷம் யாருக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ, வியாதிகள் உங்கள் சரீரத்தில் இருக்குன்னா நீங்கள் கையை உயர்த்தலாம். சுகம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கைகளை உயர்த்தலாம். கஷ்டங்கள் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள், பாடுகள் வழியாக, தாமதங்கள், டிலே. என் வாழ்க்கையில் எல்லாமே டிலே ஆகிட்டுருக்கு. ஒரு வேகமே இல்லை, நிறைய தடை என் லைஃப்பில். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியல, என்னுடைய பிஸ்னஸில் போக முடியல, என் படிப்பில் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல.
எனக்கு முந்தி ஓடுகிற அநேகரை நான் பார்க்குறேன். ஓ, எனக்கு குதிரை இல்லை, எனக்கு ரதம் இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி பணம் இல்லை, எனக்கு அவங்கள மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ரதங்களும் குதிரைகளும் உடையவன் செய்ய முடியாததை, சேர முடியாத மலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க இன்றைக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த ஒரு வேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்குள்ள ஒரு தேவ பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய அதிகாரத்தின் பேரில், கர்த்தருடைய வேலைக்காரியாக, கர்த்தருடைய பிரதிநிதியாக இந்த இடத்தில் இருக்கிற எல்லா பலவீனமான மனிதர்களுடைய சரீரங்களுக்குள்ளாக தேவ பலன் இடை கட்டுவதாக, தேவ பலன் இடை கட்டுவதாக. கர்த்தருடைய மகிமை உண்டாகணும். ஒரு ஹீலிங் வழியாக மாம்சமானவர்கள், உங்க குடும்பத்தில் உங்க மருத்துவர்கள், நீங்க வியாதிக்காரர்கள் கேள்விப்பட்டவர்கள் கர்த்தர் சுகம் தந்தாருன்னு கர்த்தருடைய மகிமை உங்க சரீரத்தின் வழியாக, உங்க வியாதியின் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. உங்க பாடுகளின் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. உங்க பிரச்சனைகளின் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்கள் வழியாக கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறீங்களா? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இதுவரையிலும் நீங்க பார்த்திராத ஒரு இயேசுவை பார்க்க போறீங்க. இதுவரையும் நீங்க அனுபவித்திராத ஒரு வேகத்தை அனுபவிக்க போறீங்க. இதுவரையும் நீங்க கேட்டிராத ஒரு மிரக்கலை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை தேவ ஜனமே உனக்கு கர்த்தர் செய்வார். இதுவரையிலும் எந்த ஜாதியினிடத்திலும், இதுவரை எந்த ஜனங்களுக்கும் செய்யாத, இதுவரை எந்த ஜாதியும் பார்த்திராத, எந்த கோத்திரமும் பார்த்திராத, எந்த எல்லையும் பார்த்திராத அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். கட்டிகளை மறைய செய்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தில் இருக்கிற எல்லா மாற்றங்களையும் கர்த்தர் சீரமைத்துக் கொண்டிருக்கிறார். உறுப்புகளில் ஒரு விடுதலை, வெளி அவயவங்கள் ஒரு விடுதலை, ஸ்கின்ல ஒரு விடுதலை. மருத்துவர்கள் ஆபரேஷன் சொன்னிருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, கத்தி படாம உன்னுடைய சரீரத்தை கர்த்தர் சுகத்தினால் இடை கட்டுகிறார். நீ ஒரு டிவைன் ஹீலிங், ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் விடுதலை ஆகிறார், விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய விரல் நம் நடுவில் வந்திருக்கிறது. தேவனுடைய விரல் நம் நடுவில் வந்திருக்கிறது. தீய சொப்பனங்கள், பொல்லாத ஆவியின் போராட்டங்கள், இருளின் பயங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள், மரண கட்டுகள் உங்களை பயமுறுத்துதா? நீ செத்துருவே அப்படின்னு உங்க காதுகள்ல சத்தம் கேக்குதா? இல்ல, நீ சாவது இல்லை, நீ சாவது இல்லை, நீ சாவது இல்லை. நீ யார்? அவர் மகிமை இன்னது என்று லாசருவே, கர்த்தருடைய மகிமை உன் சரீரத்தின் வெளியாக வெளியரங்கமாகும். தாமதிக்கிறாரோ? தாமதம் கர்த்தருக்கு தடையல்ல. அந்த தாமதம் இதுவரை எந்த ஜாதியும் பார்த்திராத நாற்றம் எடுத்த சரீரத்தை உயிர்ப்பிக்க போகுது. உங்க வாழ்க்கையில நாற்றம் எடுத்திருக்கிற, உங்க வாழ்க்கையில தாமதத்தினால நாற்றம் எடுத்திருக்கிறவைகள் எல்லாம் ஜீவன் பெறுகிறது. லைஃப், I speak life, I speak life. ஒரு வேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில குடும்ப தலைவர்களுக்கு ஒரு வேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சில வாலிப அண்ணமாருக்கு ஒரு வேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பின்புலம் இல்லாமல் கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். மொர்தெகாய், அரண்மனையில் உன் கால் பதிக்கும். வாசலில் இருக்கிற நீ அரண்மனையின் அழைப்பை பெறுவாய். I am telling you, there is a call coming. ஒரு அழைப்பு வருகிறது. ராஜா உன்னை அழைக்கிறார். யோசேப்பே, எழும்பு, வஸ்திரத்தை மாற்று. ராஜாவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. மொர்தெகாய், எழும்பு, ராஜாவிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. ஒரு அழைப்பு வருகிறது. There is a call coming. ராஜாக்களிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. மக்களிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவர்களிடத்தில் அழைப்பு வருகிறது. ஒரு சில பேருக்கு வெளிநாட்டுகளில் இருந்து அழைப்பு வருகிறது. There's a letter coming, there's a call coming. வெளிநாட்டுகளில் இருந்து வாய்ப்புகள் திறந்து வருகிறது. கர்த்தர் உனக்காக 2026 அழைப்பு வருகிறது. பெற்றுக்கொள்.
உங்களை விட படித்தவர்கள் தொட முடியாததை நீங்கள் தொடுவீர்கள். உங்களை விட டிகிரி இருக்கிறவங்க செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். டிகிரியே இல்லாம செய்வார். டிகிரி இல்லாமே உங்களுக்கு செய்வார். ரதங்கள் இல்லாமே நீ ஓடுவ, குதிரை இல்லாமே நீ ஓடுவ, முந்தி ஓடுவ. நீ கரலதரலி லெலெலெல செவலோ மிகலதரவலா ஷிரேதே செரா. முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படிடு. முடிஞ்ச அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டே முழங்கால் படிடு. நீ கரதரலலதரபலோ மீஷலகதர நிகரதரா. கர்த்தர் செய்வார். இன்னைக்கு கர்த்தர் எதையெல்லாம் சொல்றாரோ இந்த வருஷத்துல அதை செஞ்சிருவாரு. அம்மா ஒரு வேகத்தை கொடுத்துட்டார். அம்மா உங்க கால்களை மான் கால்கள் போல மாத்திட்டாரம்மா. இதுவரையும் ஏற முடியலையே, இதுவரையும் நான் முயற்சி செஞ்சேன், ஏறி ஏறி வழுவி வழுவி கீழே விழுந்தேன். நான் ட்ரை பண்ண சிஸ்டர், ஆனா வழுக்கி கீழே விழுந்தேன். நான் ட்ரை பண்ண சிஸ்டர், ஏற முடியலையே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மான் கால்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. உயர்வான ஸ்தலங்களுக்கு ஏறுவதற்கு மனித கால்களால் முடியாது, மான் கால்களால் முடியும். மனுஷ பலத்தினால செய்ய முடியாதத தேவ பலத்தினாலே இந்த வருடத்தில் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மனித கால்கள் ஏற முடியாத மலைகளிலே மான் கால்களை கொண்டு நீ ஏறுவாய், நீ ஏறுவாய், நீ ஏறுவாய். புதிய கால்களை பொருத்துகிறார். கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி இருக்கிறது. இன்னும் அதிகமா அப்பா, ஆசைப்படுறவங்க எல்லாம் ஆசைப்படுறேன். எதை ஆசைப்படுறேமா? உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். மோசே சீனாய் மலையில் பார்த்த அந்த மகிமையை என் ஜப அறையில் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். மோசே சீனாய் மலையில் பார்த்த அந்த மகிமையை என் வீட்டிற்குள் நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். சபையே, சபையே, ஏறி வா என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. உன்னோடு நடந்த இயேசு, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகத பார்க்கணும். பேதுரு, நீ பார்க்காத ஒரு இயேசு அந்த மறுரூப மலையில பாப்ப. நீ உன்னோடு நடந்த இயேசு தான், ஆனா நீ பார்க்காத ஒரு இயேசுவை அந்த மறுரூப மலையில பார்ப்ப. பேதுரு பார்த்தாரு, யோவான் பார்த்தாரு, யாக்கோபு பார்த்தாரு. இதுவரையிலும் நீங்கள் பார்க்காத ஒரு மகிமையை 2025 நீங்கள் பார்ப்பீர்கள், பார்ப்பீர்கள். இயேசுனுடைய மகிமையை பார்ப்பீங்க. 2 கைகளை உயர்த்தி, என்மே மகிமை இறங்கணுமே. இறங்க இறங்க ஒரு மறுரூபம் ஆகுது. இயேசுவை பார்க்க இயேசுவை போலவே நீங்க மாற போறீங்க. இயேசுவை போல பார்க்க போறீங்க, இயேசுவை போல பேச போறீங்க, இயேசுவை போல செய்ய போறீங்க. என்மே மகிமை இறங்கணுமே. ஆசைப்படுங்க. உங்க மனதில் ஒரு ஆசை எழும்ப நான் விரும்புகிறேன். ஆசைப்படுங்க. உங்களை பார்க்கணும்ப்பா. நான் அற்புதத்தை பார்க்கறதுக்கு மேல உங்களை பார்க்கணும்ப்பா. நான் உங்களை பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க மகிமையை உற்று பார்க்கணும்.